ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகர் பகுதி முழுவதும் வெள்ளநீர் சூழ்ந்து குட்டி தீவு போன்று காட்சியளிக்கிறது. அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க வெளியே செல்ல முடியாமல் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கி கிடக்கின்றனர். எனவே விரைந்து மழைநீரை வெளியேற்றி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் வகையில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லையில் தனியார் நிதி நிறுவனத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் முக்கிய ஆவணங்கள் தீயில் எரிந்து சாம்பலாகின. சிந்துபூந்துறை பகுதியில் 3 மாடி கொண்ட வணிக வளாகம் செயல்பட்டு வருகிறது. இதில் கட்டடத்தின் முதல் தளத்தில் ஐசிஐசிஐ வங்கியின் கிளையும், 2வது தளத்தில் ஐசிஐசிஐ வங்கியின் வீட்டு வசதி கடன் நிறுவனமும் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்று 2வது தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு பணியில் இருந்த காவலாளிகள் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். அதற்குள் மளமளவென பரவிய தீ 3வது தளத்திலும் எரிய தொடங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த வீரர்கள் பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் தீயில் முக்கிய ஆவணங்கள் எரிந்து சாம்பலாகின. விபத்திற்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். சென்னையின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குவது புழல் ஏரி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் அமைந்துள்ள இந்த புழல் ஏரி முழுமையாக நிரம்பி ததும்புகிறது. 3300 மில்லியன் அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வரும் நிலையில் அதை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி படம் பிடித்துள்ள கழுகு பார்வை காட்சிகள் உங்கள் பார்வைக்காக. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரியான கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வீராணம் ஏரி கடல் போல் காட்சியளிக்கிறது. காட்டுமன்னார் கோவில் பகுதியில் அமைந்துள்ள வீராணம் ஏரியின் மொத்த நீர்மட்ட அளவான 47.5 அடியில் தற்போது 45.3 அடிக்கு நீர் நிரம்பியுள்ளது. மேலும் ஏரிக்கு வினாடிக்கு 500 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 450 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சென்னை தியாகராய நகர் கோபதி நாராயணா சாலையில் தேங்கியுள்ள நீரை ராட்சத மோட்டார் கொண்டு வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் நந்தா. பேசலாம்
நந்தா, இப்போ தியாகராய நகர் பகுதியில் பெரும்பாலான இடங்கள்ல மழைநீர் தேங்கி இருந்தது. இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் நீரை வெளியேற்றும் பணிகள் நடைபெற்று வருகிறது. களச்சூழல் என்ன? காயத்ரி, தொடர்ந்து 3வது நாளாக சென்னையில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் 7ஆம் தேதி ஒரே நாளில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் சென்னை நகரம் முழுவதுமே வெள்ளக்காடாக காட்சியளித்த காட்சிகளை தொடர்ந்து களத்திலிருந்து நியூஸ் 18 தமிழ்நாடு வெள்ள பாதிப்புகளை பதிவு செய்து வருகிறது. குறிப்பாக வட சென்னை மிக அதிக அளவில் இந்த வெள்ள பாதிப்பில் பாதிக்கப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நேற்று மற்றும் இன்று ஓரளவுக்கு அந்த மழை என்பது கட்டுப்பாட்டில் இருப்பதன் காரணமாக மெல்ல மெல்ல பிரதான பகுதிகளில் அந்த மழைநீர் வடிய தொடங்கி இருக்கிறது. இருந்த போதிலும் கூட குடியிருப்பு பகுதிகளில் இன்னும் மழைநீர் சூழ்ந்திருக்கிறத நம்மால பார்க்க முடியுது. தற்போது நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த இடம் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய கோபதி நாராயணா சாலை. மிக முக்கிய பிரதான சாலைகளில் இது முக்கியமான ஒன்று. பாண்டி பசாரா இருக்கட்டும், தியாகராய நகரா இருக்கட்டும், இந்த இணைப்பு அதே போல வள்ளுவர் கோட்டம், இந்த புறம் பார்த்தீங்கன்னா அண்ணா சாலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளுக்கும் இணைப்பு சாலையா இதை பார்க்க முடியுது. இந்த 4 சாலைகள் இணைக்கக்கூடிய இந்த இடத்துல கிட்டத்தட்ட இடுப்பளவிற்கான தண்ணீர் நேற்று வரை தேங்கியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. வாகன ஓட்டிகள் இந்த சாலையை கடக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. இந்த நிலையில நேற்று இரவிலிருந்து ராட்சத மோட்டார்களை பயன்படுத்தி தண்ணீரை இறைக்கக்கூடிய பணிகளை மாநகராட்சி தொடங்கி இருக்கிறது. குறிப்பா நம்ம காட்சிகளில் பார்க்க முடியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஆனந்த் நமக்கு நேரலையில இதை காமிச்சிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நீங்க இப்ப பார்க்கலாம், மழைநீர் வடிகால்கள் முழுமையா அடைப்பு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த தண்ணி போக முடியாம அடைஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த 2 மோட்டார்களை பயன்படுத்தி ஒரு வடிகாலுடைய முகப்பு பகுதியிலிருந்து இன்னொரு வடிகாலுடைய முகப்பு பகுதிக்கு தண்ணீர் எடுத்து வரப்பட்டு அது சாலையில் திருப்பி விடப்படுது. அங்கிருந்து வேற மோட்டார்களை பயன்படுத்தி இப்படியே தண்ணீரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கடத்தி இறுதியாக கூவத்தில் கலக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகளில் மாநகராட்சி தொடர்ந்து ஈடுபட்டு வருது. குறிப்பா மழை நீரை வெளியேற்றுவதற்காக மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் 70 பாப்காட் இயந்திரங்கள், 21 ஜேசிபி, தானியங்கி கனரக வாகனங்கள் 112, அதே போல 570 மோட்டார்கள் பயன்படுத்தி சென்னையில் இருக்கக்கூடிய 200 வார்டுகள்லையும் இந்த பணிகள் அப்படின்றது நடைபெற்று இருக்கு. அதே போல குறிப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நேற்று இரவு நிலவரப்படி கிட்டத்தட்ட சென்னையில் 317 இடங்கள்ல தாழ்வான பகுதிகளாக கண்டறியப்பட்ட அந்த 317 இடங்கள்ல மழைநீர் என்பது சூழ்ந்திருந்தது. இதுல கிட்டத்தட்ட 140 இடங்கள்ல மழைநீர் வெளியேற்றப்பட்டிருக்கு. இன்னும் 177 இடங்கள்ல மழைநீர் அப்படியே தேங்கி இருக்கக்கூடிய சூழல் தான் தற்போது வரை சென்னையில் நிலவிட்டு இருக்கு. அந்த மழைநீரை வெளியேற்றத்துக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளையும் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டிருக்கு. நிவாரண முகாம்கள் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் 58 நிவாரண முகாம்கள் மாநகராட்சியால் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட இந்த நிவாரண முகாம்கள் மூலமா உணவு தேவை இருக்கக்கூடியவங்களுக்கு நேற்று ஒரு நாளைக்கு மட்டும் சராசரியா 7 லட்சம் உணவு பொட்டலங்கள் சென்னை மாநகராட்சி சார்பாக வழங்கப்பட்டிருக்கு. மோட்டார் அதிகமாக தேவைப்படும் போது, அதாவது தேவைக்கு அதிகமான மோட்டார் மாநகராட்சி இருக்கக்கூடிய மோட்டார்களை தாண்டி தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய மோட்டார்கள் தேவைப்பட்டால் அந்தந்த மண்டல அலுவலர்கள் ஜேசிபி இயந்திரங்கள் மோட்டார்களை வாடகைக்கு எடுத்துக்கொள்வதற்கான அனுமதியும் கூட வழங்கப்பட்டிருக்கு. இதே போல நேற்று வரை சாலையில் மரம் விழுந்தால் அதை அகற்றுவதற்காக 371 மரம் அறுக்கக்கூடிய இயந்திரங்கள், அதே போல மரம் அறுக்கும் இயந்திரத்தோடு பொருத்தப்பட்ட வாகனங்கள் 2, தானியங்கி வாகனங்கள் 6 என இந்த கட்டமைப்பை கூட மாநகராட்சி தயாராக வைத்திருக்கிறது. நன்றி நந்தா, இது குறித்த தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியமைக்காக. நெல்லை, கோவை உட்பட 6 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு வங்கக்கடல் பகுதியில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகக்கூடும் என்றும் அதையடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழக கரையை நெருங்கக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்யும் எனவும், தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, கடலூர், புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை 48 மணி நேரத்திற்கு ஓரிரு இடங்களில் அவ்வப்போது கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் புவியரசன் தெரிவித்துள்ளார். நமக்கு தற்போதைய நிலவரப்படி தாழ்வு மண்டலமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
தாழ்வு மண்டலம் நமக்கு தமிழக பகுதியை நோக்கி வரும்பொழுது நமக்கு வந்து அதீத 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து நமக்கு வந்து நினைக்கிறேன் 10-11 தேதிகளில். சென்னைக்கு வந்து 39 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2 நாட்களுக்கு நாம் வந்து கனமழை கொடுத்துருவோம். 10ஆம் தேதி 11ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் 2வது நாளாக நேற்றும் நேரில் ஆய்வு செய்து பொதுமக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். வடசென்னையில் துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்யாணபுரம் பகுதியில் உள்ள கால்வாயில் தேங்கிய மழைநீர் மற்றும் கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணிகளை முதலமைச்சர் பார்வையிட்டார். தொடர்ந்து அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்த அவர் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மருத்துவ முகாமிலும் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் உட்பர் பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பாரத் திரையரங்கத்தை சுற்றியுள்ள பகுதிகள் மற்றும் அருகில் உள்ள ஆர்கே நகரிலும் மழைநீர் தேங்கிய பகுதிகளையும் ஆய்வு செய்த முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு விநியோகித்தார். நிவாரணப் பொருட்கள் அனைத்து தரப்பினருக்கும் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய முதலமைச்சர் தேங்கிய நீரை விரைந்து அப்புறப்படுத்தவும் உத்தரவிட்டார். அப்போது அமைச்சர்கள் KN நேரு, சேகர்பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் மற்றும் மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். வடசென்னையில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்ட போது எருக்கஞ்சேரியில் கௌரி சங்கர், மகாலட்சுமி ஆகிய மணமக்கள் மணக்கோலத்தில் அவரது காலில் விழுந்து ஆசி பெற்றனர். சென்னை KK நகர், விஜயராகவபுரம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். அப்போது பொதுமக்களுக்கு அவர் அரிசி, மளிகை பொருட்கள், போர்வைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். வடகிழக்கு பருவமழை இப்பொழுதுதான் துவங்கி இருக்கிறது. இப்பொழுதே இந்த நிலை என்றால் இன்னும் கிட்டத்தட்ட 1.5 காலம் இந்த வடகிழக்கு பருவமழை தொடரும். இன்னும் கனமழை பொழியும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. ஏற்கனவே ரெட் அலர்ட் செய்யப்பட்டுவிட்டது. அப்படி இருந்தும் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே வந்து முகாமிட்டு இருக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது.